வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். இத நினைச்சாலே ஒரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பு தொத்திக்குது இல்லையா? இது சும்மா ஒரு சாதாரண தேர்தல் களம் கிடையாதுங்க. பல கோடிக்கணக்கான மக்களோட உணர்வுகள், ஒரு மாநிலத்தோட எதிர்காலம் எல்லாமே அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதை இப்போ நம்ம கண்முன்னாடி எழுதப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆய்வு வெறும் எண்களையும் டேட்டாவையும் பத்தினது மட்டும் இல்ல, அதிகாரத்தை நோக்கிய ஒரு வரலாற்று பயணத்தோட சுவாரஸ்யமான அலசல். எந்த பக்கமும் சாயாம நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ஒரே கேள்வி, தமிழக அரசியல் களத்தை மாத்த போறது யாரு? சமீபத்துல வெளியான வாக்கு கணிப்புகள் ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி நம்மள சீட் நுணுக்கி கொண்டு வந்திருக்கு. பல வருஷமா மாறாம இருந்த ஒரு கோட்டையில இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்வலை. இந்த அதிரடியான டேட்டா நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். பகுதி 1. எதிர்பாராத அரசியல் பூகம்பம். இந்த ஒட்டுமொத்த அரசியல் ஆட்டத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு நம்பர் தான், 118. ஒரு இருட்டுல மினுமினுக்கிற வயிறுக்கல்லு மாறி தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தப் போற மேஜிக் நம்பர் இதுதாங்க. மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல அரியணையில உட்கார்ந்து கெத்தா ஆட்சி அமைக்கணும்னா இந்த 118 தொட்டுதான் ஆகணும். இப்போ இந்த 118 கோட்டை முதல்ல தொட போறது யாருங்கிற பந்தயம்தான் ஒரு மாபெரும் போராக மாறியிருக்கு. பகுதி 2. அதிகாரத்தை தீர்மானிக்கும் எண்கள். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் 98லேருந்து 120 இடங்கள் வரைக்கும் பிடிச்சு அந்த மேஜிக் நம்பரான 118 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக 92லேருந்து 110 இடங்களோட 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ வெறும் 22லேருந்து 32 இடங்களை மட்டுமே வாங்கும்னு இந்த ரிப்போர்ட் காட்டுது. நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்த அரசியல் மேப்பையே தலைகீழா புரட்டி போடுற டேட்டா இது. பகுதி 3. கணிப்புகளுக்கு இடையிலான பெரும் போர். ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கணும். மூத்த அரசியல் விமர்சகர்கள் ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் வெளியான மொத்தம் 7 கருத்து கணிப்புகளை எடுத்து பார்த்தோம்னா அதுல 5 கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாவும் 2 கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாவும் இருக்கு. இந்த 7 கணிப்புகள்லனும் இல்லாத முற்றிலும் முரண்பாடான ஒரு ரிசல்ட்டத்தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்திருக்கு. அப்போ இதுல ஏதோ ஒரு லாஜிக் இடிக்குது இல்லையா? இங்கேதான் வல்லுநர்கள் அவுட்லயர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது மத்த எல்லா ஏஜென்சிகளும் திமுக இல்லனா அதிமுகன்னு சொல்லும்போது நாமளும் அதையே சொன்னா எப்படி வித்தியாசமா தெரியறது? மக்கள் மத்தியில நாம பேச பொருளா மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே பல கணிப்புகளுக்கு நடுவுல இப்படி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரிசல்ட்ட ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கலான்னு ஒரு ஆழமான விமர்சனம் இருக்கு. இது தேசத்தோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு துணிச்சலான யுக்தியா கூட இருக்கலாம். பகுதி 4. போல் ஆஃப் ஃபோல்ஸ், கணிப்புகளின் சக்கரவர்த்தி. சரி, களத்தோட யதார்த்த நிலவரம் என்னன்னு இப்ப பாப்போம். எல்லா நிறுவனங்களோட டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து போல் ஆஃப் போல்ஸ் எடுத்து பார்த்தா 6 நிறுவனங்கள் திமுகவுக்கும், 1 அதிமுகவுக்கும், 1 மட்டுமே தாவேகவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒட்டுமொத்த பிக்சர்ல 6 பெருசா இல்ல 1 பெருசான லாஜிக்கா யோசிச்சா மெஜாரிட்டியான கணிப்புகள் எந்த பக்கமா காத்து வீசுதுங்கிறத ரொம்ப தெளிவாவே நமக்கு உணர்த்துது. இந்த மொத்த டேட்டாவோட சாராம்சத்தை மூத்த அரசியல் விமர்சகர் இதயத்துல்லா ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாரு. கருத்து கணிப்புல சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா நிச்சயமா திமுக தான் அப்படின்னு. இது வெறும் தனிப்பட்ட கருத்து கிடையாதுங்க. பல நிறுவனங்களோட டேட்டாவும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது கிடைக்கிற ஒருமித்த முடிவு. கடல்ல எத்தனையோ அலைகள் வந்தாலும் நீரோட்டம் எந்த திசையில இருக்குங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ஆழமா புரிய வைக்குது. பகுதி 5. யாருக்கு சாதகம் இந்த வியூகம்? இப்போ ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தந்திரத்தை பார்ப்போம். ஸ்டெப் 1. தவகா அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி களத்துல இறங்குது. ஸ்டெப் 2. இவங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கறாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் பெரியுது. ஸ்டெப் 3. இப்படி எதிர்க்கட்சிகளோட ஓட்டுகள் சிதறும்போது அது நேரா ஆளுங்கட்சியான திமுகவோட வெற்றி பாதிய ரொம்பவே சுலபமாக்கிடுது. இதுதாங்க இப்போதைக்கு களத்தோட நிஜமான வேதியியல். ஒருவேளை தவக களத்துக்கு வராம இருந்திருந்தா அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு முரட்டுத்தனமான நேரடி போட்டியா இருந்திருக்கும். ஆனா தவகவோட பிரம்மாண்டமான என்ட்ரி அந்த நேரடி போட்டியை அப்படியே உடைச்சு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை சிதறடிச்சிருக்கு. எதிரிகளோட ஓட்டுகள் பிளவப்பட்ட லாபம் யாருக்கு? ஆளுங்கட்சிக்கு தானே. அதாவது ஒரு புதிய பலமான போட்டியாளர் தனக்கே தெரியாம ஆளுங்கட்சிக்கு மறைமுகமா ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காருன்னு ஒரு பயங்கரமான அரசியல் லாஜிக்க விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. நாம இந்த ஆய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் கணிப்புகளும் வியூகங்களும் நம்ம முன்னாடி வைக்கிற அந்த பிரம்மாண்டமான கேள்வி இதுதான்.
இந்த அரசியல் சதுரங்கத்துல கிங் மேக்கர் யாரு? கிங் யாரு? ஒருத்தரோட வருக இன்னொருத்தரோட அரியணைய உறுதி செஞ்சிருக்கா, இல்ல இந்த எண்கள் மறுபடியும் ஒரு தடவை தலைகீழா மாறுமா? லாஜிக்கும் டேட்டாவும் உறுதி செய்ய காட்டினாலும் இந்த மாபெரும் அரசியல் திரைக்கதையோட உண்மையான கிளைமேக்ஸ காலமும் மக்களாகிய நீங்களும் மட்டும்தாங்க எழுத முடியும். இந்த அரசியல் நாடகத்தோட அடுத்த காட்சி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.